ஆனா நீங்க மித்ராக்கும் ஆதி அண்ணனுக்கும் கல்யாணம் வேற சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீ அக்செப்ட் பண்ணாலும் பண்ணிக்கலனாலும் அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? பாரதி அண்ணி ஆதி அண்ணனோட வைஃப். அவங்க கண்ணு முன்னாடி மித்ராக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அண்ணன் பழசெல்லாம் மறந்துட்டாரு, அதெல்லாம் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் கிட்ட இருந்து லீகலா அண்ணி டைவர்ஸ் கூட வாங்கல. அப்படி பார்த்தா இதெல்லாம் சட்டப்படி குற்றம் தானே? இங்க பாரு, இங்க எல்லாமே சரியாதான் போயிட்டு இருக்கு. நீ தேவையில்லாம அது இதுன்னு யோசிச்சு உன்னை நீயே கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அது இல்லம்மா, ஆதி அண்ணனுக்கு பாரதி தான் ஒய்ஃப்னு தெரியுமாமா? அத பத்தியெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுடா. பா, எப்படிப்பா இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. அண்ணன் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறதுல பாரதி அன்னைக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லையா? அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? அவங்க கண்ணு முன்னாடி அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதை தடுத்து நிறுத்தணும்னு அவங்க நினைக்கவே இல்லையா? இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. எல்லாமே சரியாதான் போயிட்டு இருக்கு. இப்போ நீ ஏதாவது பேசி குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. உன் அண்ணன் ஆதி பழசெல்லாம் மறந்துட்டு மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்க போறான். அதனால நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுடா. வந்துட்டல்ல, கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணு. அதோட நிறுத்திக்கும். அதுதான் உனக்கும் நல்லது, எங்க எல்லாருக்குமே நல்லது. இதுக்கு மேல உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். வா, என்ன நடக்குதுங்க? அம்மா ஏதோ பேசிட்டே இருக்காங்க. நீங்க என்னடா நான் பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. இங்க பாரு ஆனந்த், உன் அம்மா சொல்றது கேளு. அப்ப நீங்களும் இதை கேட்க போறது இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு என்னால அமைதியாவும் இருக்க முடியாது. மா, உங்களுக்கே நல்லா தெரியும், ஆதி அண்ணனோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க நல்லா இருப்பாங்கன்னா சரி, இல்லனா கண்டிப்பா நான் இதுல பிரச்சனை பண்ணுவேன். பாரு, என்னடா நீ பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசுற? நாங்க சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எங்களுக்கு தெரியாத நல்லது கேட்டதான் உனக்கு தெரியுதா? இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் சைலண்டா இருக்கணும். அதான் எல்லாருக்கும் நல்லது. தேவையில்லாம யாருக்கிட்டையாவது எதையாவது பேசி மொத்தத்தையும் கெடுத்து விட்டுறாத. நீ இங்கேயே இருக்கணும். பவனி வா. ஆனந்த் இப்ப எதுக்காக இங்க வந்திருக்காரு? கல்யாணத்துக்கு வர சொன்னதா பவானியும் ஏகாம்பரமும் சொன்னாங்கன்னு சொன்னாரு. ஆனா அத ஆனந்த் சொன்னப்போ பவானி ஏகாம்பரம் முகத்துல ஒரு மாதிரி இருக்கும் தெரிஞ்சது. ஆனந்த் என் கூட பேசிடக் கூடாதுங்கிறதுல அவங்க 2 பேரும் ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆனந்துக்கு இங்க நடக்கிற விஷயம்லாம் தெரியுமா தெரியாதா? அவங்க அப்பா அம்மா ஆதிய சுத்தி இவ்ளோ சதிவலை பின்னிருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? ஆனா ஆனந்த் என்ன பார்த்து ஷாக் ஆனாரே. அவரு என்னை இந்த வீட்டுல எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, அறிவில்லை உனக்கு? பார்த்து வரமாட்டியா? நீ கொஞ்சம் ஏமாந்திருந்தா அடிச்சு உன்னை தூக்கி இருப்போம். எங்க இருந்துதான் வந்து சேர்றீங்களோ? சாரி மேடம், தப்பு என் மேலதான். கார் வந்தது கவனிக்கல, குறுக்க வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. இருக்கிற பிரச்சனையில நீ வேற. ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? பார்த்தல, இப்ப எங்களுக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். பவானி, நீ கண்டதை நினைச்சு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ரிலாக்ஸ் ஆரு. போயிடுச்சு.
அட்ரஸ் இதுல தானே இருக்கு, எப்படி தேடுறது? ஐயோ, இந்த கடையில கொடுத்து உடனே சரி பண்ணிடலாம். ஐயோ, உனக்கு என்னடா வேணும்? ஏன் இப்படி இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க? நீதான் வேணும் மித்ரா. ஷோ, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கும் அதுக்கும் கல்யாணம் ஆக போகுது. இந்த மாதிரி நேரத்துல வந்து நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? விடு. நீ நினைக்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நடக்கும் மித்ரா, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நடக்க போறது நம்ம 2 பேரோட கல்யாணம். டேய், யாரா நீ? இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி யாரு அந்த பாரதி உன்னை அனுப்பி வச்சாலா? சொல்லு, நீ அவ ஆளு தானே? மித்ரா, நான் காதலோட பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா அண்ணா என்ன அடியாள் மாதிரி பாக்குற? அப்ப சொல்லு, நீ யாருன்னு சொல்லு. மித்ரா, நான் யாருன்னு தெரியணுமா? ஆ? ஆமா, நீ யாரு சொல்லு. மித்ரா, தூங்கிட்டியா? நந்தினி, நந்தினி, ஏய், ஏய், நந்தினி, மித்ரா, நந்தினி யாரு? ஏய், இந்த நேரத்துல ஓரவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? யாருன்னு தெரியல நந்தினி. பின்னாடி முதுகுல கத்தி வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கான். கத்தியா? அவன் போய் சொல்றான். அவன் கையில கத்தி இல்ல, பேனா வச்சிருக்கான்.